It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிவிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம். இருவருக்கும் வணக்கம். 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 இந்த சமகால அரசியலிலே பல்வேறு விடயங்களை பற்றி உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. எவ்வாறான விடயங்களை அது கூறும் இந்த வரவு செலவு திட்டத்தை பெரிய அளவிலே எதிர்பார்த்திருக்கின்றார்கள். எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைத்திருக்கின்றது. அரசாங்கம் பொய் கூறியே தன் பதவிக்கு வந்திருந்தால் இந்த வரவு செலவு திட்டம் ஊடாக அரசாங்கம் கொடுத்த பல வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறது, என்ன மாதிரி விடயங்களை கொண்டு வர போகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதேவேளை இலங்கையின் முக்கியமாக இருந்த மின்சார சபை தொடர்பாக அந்த மின்சார தொடர்பாக செய்யப்பட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த முக்கிய நிறுவனமான அதானி நிறுவனம் மன்னார் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருப்பதாகவும், அதே போன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்னொரு நிறுவனம் வெளியேறி இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் பலமான குரலை எழுப்பி இருக்கின்றன. ஏன்னா இலங்கைக்கு வர வேண்டிய பொருளாதார ரீதியான இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை தொடர்ந்தா அல்லதான் தெரியல. தேசிய மக்கள் சக்தியின் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாகவும் மின்சாரத்துறை அமைச்சரும் கடந்த வாரம் இந்திய தூதுவரை சந்தித்து மீண்டும் இந்த அதானி நிலை தொடர்பாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. இதேவேளை இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்கா தூதுவர் முக்கியமாக பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்துக்கு சென்று நீண்ட நேரம் உரையாடி இருக்கின்ற தகவலும் வந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் USAID என்ற நிறுவனம் பல்வேறு நிதிகளை இலங்கையிலே இருக்கின்ற நிறுவனங்களுக்கு வழங்கியிருப்பதாக கூறி அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு குரல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 7.4 மில்லியன் 7.4 மில்லியன் இலங்கையின் ஊடகத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஊடகவியலாளருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக இந்த நிதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்ற பொழுதும் இனவாத சக்திகள் அதை மாறி இது கடந்த அரசாங்கத்தை கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக அந்த நிதி பாவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும்னு எதிர்கட்சி தரப்பிலே கேட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறானவர்களிடத்தான் இந்த ஐடி விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாங்கள் கடந்த காலம் கூறியது போன்று தெற்கிலே இந்த விடயம் ஒரு இனவாதமாக பார்க்கப்படும் என்று கூறப்பட்டது. உண்மையிலே இப்பொழுது சரத் வீரசேகர, உதயன் கம்பம்பிள்ள, விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஒரு இனவாத கருத்துக்களை இப்பொழுது வெளியிட தொடங்கிவிட்டார்கள். அரசாங்கம் கூட அந்த கருத்துக்களை வேறு விதமாக பார்க்கும் பொழுது இவர்கள் எதிர்கட்சிகள் எவ்வாறு இந்த விடயங்களை நோக்கலாம், எவ்வாறு இந்த விடயங்களுக்கு எதிராக ஒன்றிணையலாம் என்ற நடவடிக்கையிலே இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்பொழுது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பிலே நடைபெற்றிருக்கின்றதா, ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற்றிருப்பதாகவும் அதன் பொதுச் செயலாளராக சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதும் முக்கியமான விடயத்தை காட்டுகின்றது. அது மட்டுமல்ல அந்த கட்சியிலே முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்திருந்த EPRல, அதாவது சுரேஷ் அணியைச் சேர்ந்த EPRல மற்றும் புலட் போன்ற அமைப்புகளுடன் தொடர்ந்து பேசுவதென்றும் பிரதேச சபைகளிலே அவர்களை இணைத்து தேர்தலிலே போட்டியிடும். இது ஒரு ஆரோக்கியமான விடயம், இது வரவேற்கப்பட வேண்டிய விடயம். உண்மையிலே அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற தமிழ் உறுப்பினர்களே இந்த பிரதேச சபையிலே தெரிவு செய்யப்பட வேண்டும். அதனூடாக கூட நன்மைகளை பெறலாம். ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், கட்சிக்கு அப்பால் வெளியிலே இந்த பிரதேசங்களிலே மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற ஊழலற்ற அரசாங்கத்திலே பணியாற்றிய நிர்வாகிகளை கொண்டு வந்து தெரிவு செய்து அவர்களை வேட்பாளர்கள் நிறுத்தி இது வெற்றி பெறும் போது கூடுதலான அபிவிருத்தியை எங்கள் பகுதிகள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் திரு சிவலிங்கம் அவர்களை இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் பெரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், இதொரு அதாவது நாளை திங்கட்கிழமை நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்கிறோம்.
திங்கட்கிழமை இடம்பெறப் போகின்ற அனுராத் நிதி அமைச்சராக இருக்கிற அனுர குமார திசநாயக்க அவர்கள் தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தை நாளை சமர்ப்பிக்க இருக்கிறார். இது பல வகைகளில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் பொதுவாகவே சர்வதேச நாணய சபையினுடைய வழிகாட்டுதலுக்கு அமையத்தான் இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் அமைவதாக கடந்த காலங்களில் குற்றஞ்சாட்டிய நிலையில் இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய சார்பில் இந்த வரவு செலவு திட்டம் வரப்போகிறது. இங்கே நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரியது என்னெல்லாம், இந்த அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் எப்படி இருக்க போகுது, கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, இராணுவத்துக்கு என்ற செலவினங்களில் பொதுவாகவே வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் பாதுகாப்புக்கு பெருந்தொகையான பணத்தை இப்போதும் ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன் இந்த பெருந்தொகையான பணம் ஒதுக்கப்படுகிறது என்பதற்கு அவர்கள் அதுக்கான விளக்கங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நாடு அமைதியான நிலையில் இருக்கிறது, இனங்களுக்கு மத்தியில் ஒருமைப்பாடு காணப்படுகிறது. இந்த நிலைமையில பாதுகாப்பு என்பது ஏன் இவ்வளவு செலவினம் என்ற கேள்விகள் வர தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு எவ்வளவு திட்டங்களை வகுத்திருக்கிறது, உள்நாட்டுக்கு உற்பத்திக்கு எவ்வளவு பணங்களை அது ஒதுக்கி இருக்கிறது என்பது குறித்து நாளை தெரிய வரும். இங்கு இன்னொரு முக்கிய அம்சம், 2018ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் மீளவும் வாங்கின கடன்களை கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறது. 2025லேருந்து 2028 வரையான இந்த 3 வருட காலத்தில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு வளர்ச்சி அடைய செய்ய போகிறார்கள் என்ற முக்கியமான கேள்வி அமைகிறது. எனவே தேசிய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்வது, அதே நேரத்தில் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் அமல்படுத்தும், அதாவது இவர்கள் வரியலை மக்கள் மீது விதிக்கும் போட்டுக்குள்ள பல லட்சம் மக்கள் கீழே தள்ளப்பட போகிறார்கள். இவர்களுக்கான பாதுகாப்பு என்ன என்ற, அதாவது 17ஆம் தேதி வெளிவர இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவு செலவு திட்டம் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக எவ்வாறு தேசிய பொருளாதாரத்தை கடந்த காலங்களை விட வித்தியாசமாக கொண்டு போகிறார்கள் என்பதை நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாட்டில் அரிசி பற்றாக்குறை இருந்திருக்கிறது, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட, எனவே அரிசி பற்றாக்குறை, மின்சார துண்டிப்பு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. அதே நேரத்தில் தையிட்டி விகார பொழுது இனவாத அரசியலாக மாற்றம் பெறுகின்ற ஒரு ஆபத்து காணப்படுகிறது. இதே நேரத்தில் தமிழ் அரசியலிலும் ஒரு நிச்சயமில்லாத புதிய அணி சேர்க்கை நடைபெறுகிறது. எனவே நாங்கள் இதனுடைய பின்னணியில் பார்க்கும் பொழுது தற்போது தையிட்டி விவகாரம் தமிழ் அரசியலில் பலருடைய சிந்தனையை தூண்டி இருக்கிறது. எதென்றால், இந்த தையிட்டி விவகாரத்தில் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி, கஜேந்திரகுமார் தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த அரசியலை தமிழ் மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? தமிழ் மக்களை கூறுகளாக்கி தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளின இவர்கள்
இப்பொழுது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தங்கள் அதிகார இருப்பை பேணுவதற்காக ஒரு அணி திரள்வது தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்குமா என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வரவு செலவு திட்டமும் தமிழ் அரசியலும் ஒரு சிக்கலான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அதாவது வரவு செலவு திட்டம் முன்ன எப்போதையும் விட ஒரு நாட்டினுடைய அரசியல் கட்டுமானத்திலேயும் பொருளாதார கட்டுமானத்திலேயும் ஒரு அடிப்படை மாற்றங்களை அடையாளப்படுத்துவதாக அது அமையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. அதே போல தமிழ் அரசியலில் இப்பொழுது எதிரும் புதிருமாக இருந்த அரசியல் அமைப்புகள் தமிழ் பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவு ஆதரவு அதிகரித்து வருகிற இந்த சூழலில் இவர்கள் எல்லோரும் அணிதிரள்வது தங்களுடைய இருப்பை பாதுகாக்கவா அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் இருப்பை இல்லாமல் செய்வதற்காகவா என்கிற பல கேள்விகள் எங்களுக்கு எழுகின்றன. எனவே இவற்றை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் மக்கள் இதை புரிந்து செயற்பட வேண்டும் என்ற குறிப்போடு நாங்கள் தொடரலாம். ஜெயநாதன், இப்போ பல்வேறு விடயங்களை தோழர் சிவலிங்க அவர்கள் இங்கு முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த தைட்டி விகாரம் கூட தங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆனால் இன்னொரு பக்கம் தெற்கிலே பார்த்தீர்கள்னா அந்த மாப்பியாக்கள் பற்றி பெரிய அளவிலே பேசப்படுகின்றது. குறிப்பாக அரிசி மாப்பியா, சீனி மாப்பியா, மற்றும் உப்பு தொடர்பான மாப்பியா, கடந்த காலங்களில் வெள்ளப்போடு தொடர்பாக பிரச்சனை இருந்தது. இவ்வாறான நிலையிலே ஜனாதிபதியின் ஆலோசகராக இலங்கையிலே பிரபல வர்த்தகரான ஜோன் கீல்ஸ் என்ற வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்க பல்வேறு வர்த்தக நிறுவனங்களை இலங்கை முழுக்க ஸ்தாபித்திருக்கின்றார்கள். அவர் ஒரு ஜனாதிபதியின் முக்கிய ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருப்பதாக ஒரு பக்கம் கூறப்படுகிறது. கடந்த காலம் பசீல் அவர்களால் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட வியாபாரியான தம்மிக்க பேட்டா அவர்களுக்கு இந்த மின்சாரம் தொடர்பாக ஒரு கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு புரிந்து கொள்வதுதான்? உண்மையிலே ஏற்பட்ட மின்சார தொடர்பாக அது குரங்கினால் ஏற்பட்டது என்று கூறப்பட்டது. பிற பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. அதானி நிறுவனம் வெளியேறி இருக்கின்றது, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இன்னொரு வர்த்தக நிறுவனம் வெளியேறி இருக்கின்றது. அதானி நிறுவனம் வெளியேற்றை தொடர்ந்து டெல்வின் சில்வா தலைமையிலான குழுவினர் இந்திய தூதுவரை சந்தித்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இலங்கையின் பொருளாதார மட்டம்? முதலாவது இந்த தைட்டி விகாரை பிரச்சனை சம்பந்தமாக எனக்கு முதல் பேசிய எங்களுடைய ஆய்வாளர் சிவலிங்கம் அவர்கள் சில தெளிவாக சில விடயங்களை கூறியிருந்தார். அதாவது இது ஒரு சுயநல அரசியலா அல்லது சமூகத்தை சார்ந்த ரீதியான அரசியலா முன்னெடுக்கப்படுகிறது என்று. இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று நான் எழுப்ப வேண்டி இருக்கிறது என்னென்றால், இது அடாத்தாக அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட ரீதியில் இதுக்கான அடிக்கல் நாட்டவர்றது ஒரு இராணுவ தளபதி என்ற ரீதியில தனியார் காணியில தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டதுன்றது இன்றைக்கு பரவலாக எல்லோராலும் அரசு தரப்பினாலே ஏற்றுக்கொள்ளவர்கள் தரப்பிலிருந்தும் அந்த கருத்துக்கள் வெளியிடப்படுகிறதை நாங்கள் காணலாம். ஆகவே இதற்கான போராட்டங்களை நடத்தும் பொழுது அந்த தேரர் சொன்னது மாதிரி இந்த போராட்டங்கள் என்பது சிங்கள மக்களுக்கு எதிரானது, பௌத்தத்துக்கு எதிரானது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கான வழியை உருவாக்கி இருக்கிறதுன்றது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அரசியல் பேசுகிறதுக்கு அல்லது தங்களை ஒரு 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 தங்களுடைய அரசியல் வியாபாரத்தை தொடர்ந்து பேணுவதற்கான நிலைமையை தென்னிலங்கையில் உள்ள இனவாதிகள், குறிப்பாக சரத் வீரசேகராக இருக்கலாம், விமல் வீரவன்சா, உதய கம்மன் பிள்ளை போன்றவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறதுன்றது ஒரு நியாயமான கருத்து. இந்த தென்னிலங்கையிலே தமிழர் என்றால் எப்பொழுதுமே சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள், பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியிலே ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது என்னென்றால், ஏன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணியில தான் கூடுதலான சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அது காண்டீவன், சுஹாஸ், கஜேந்திரகுமார் என்ற ரீதியில பெருமளவுக்கு இருக்கிறதாக அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏன் நீதிமன்றத்தின் மூலம் இதற்கான ஒரு தீர்ப்பை
முன்னெடுத்தால் இந்த இனவாதிகளுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கும் அல்லவா? அதாவது நீதிமன்ற ரீதியாக இது ஆக்கிரமிக்கப்பட்டதுதான், தனியாருடைய காணியில அந்த கட்டப்பட்டிருக்கிறதுன்றதை உறுதிப்படுத்தப்படும் பொழுது இனவாதிகள் பேசுகிறதுக்கு அல்லது அவர்கள் மீண்டும் அந்த சரவணபா ராஜாவோ அவரை அச்சுறுத்தின மாதிரி இவர்கள் இன்றைக்கு அச்சுறுத்தக்கூடிய நிலைமையிலும் இல்லை, ஏனென்றா இவர்கள் ஆட்சியிலும் இல்லை. கடந்த காலத்துல சரத் வீரசேகரா அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலம் ஆனா இன்றைக்கு சரத் வீரசேகராவுக்கு அரசியல் ரீதியாக தனக்கு தான் தனிமைப்பட்டு போயிருக்கிறதாலேயும் அமெரிக்கா விசா கொடுக்க மாட்டேன்றது இந்த மன அழுத்தங்களுக்கு மத்தியே இதனை பேசுகிறதுக்கு அவர் முயற்சிக்கின்றதுகள் பகிரங்கமாக தெரிகிற உண்மை. இப்ப இந்த ரீதியில சட்ட ரீதியாக அணுகிறதன் மூலம் இனவாதிகளுக்கான ஒரு சவுக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் இல்லை என்று சொன்னால், இவர்களை பொறுத்தவரையிலே சிவலிங்கம் கூறினது போல சுயநல அரசியல், விளம்பர அரசியல், சமூகத்தை பிளவுபடுத்துகிற அரசியலின் மூலம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் அடுத்த பிரதேச சபை தேர்தலில் இந்த இனவாதிகளுடைய கூட்டை வலுவாக்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுகிற தன்மைகள், அதாவது ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் இந்த கூட்டத்தில இப்ப டக்ளஸும் சேர்ந்திருக்கிறாருன்னா இவற்றை அரசியல் என்னன்றது அது அடுத்ததாக பார்க்க வேண்டிய கேள்வி. ஆகவே இவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறார்கள்ன்றதுல எந்த விதத்திலும் இந்த கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ள வேணும் என்றதுக்காக தான் இதை கூறுகின்றோம். அதே நேரத்தில் இந்த தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையில நீங்க குறிப்பிட்ட இந்த அரிசி தொடக்கம் எல்லாவற்றிலும் எப்படியான மாஃபியாக்கள் அல்லது இந்த அதனை நிர்வகிக்கிற இப்ப மின்சார சபையை பொறுத்தவரையில இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில சூரிய வெளிச்சம், அதாவது மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு எல்லா நாடுகளும் குறிப்பாக இந்த பூமத்திய ரேகையை சேர்ந்த நாடுகள் பெருமளவுக்கு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற. இந்தியாவில எல்லாம் அதுக்கான முதலீடுகள், அதே மாதிரி பல நாடுகள் மலேசியா தொடக்கம் இந்தோனேசியா வரைக்கும் எல்லாம் எண்ணெய் வளங்கள் இருந்தாலும் கூட இதுல முக்கியத்துவம் கொடுக்கிறதே நாங்க பார்க்கக்கூடிய. ஏன் இலங்கையில இது செய்யப்படவில்லை? ஏனென்றால் கீழ் மட்டத்திலிருந்து இந்த மின்சார சபை ஊழியர்கள் இந்த வாசிக்கும் பொழுது அந்த எவ்வளவு எண்ணிக்கைன்றதுல இருந்து தொடக்கம் ஊழல், அதனுடைய பெரிய பங்கு இந்த மேல் மட்டம் வரைக்கும் போறதுன்ற காரணத்தாலே இதனை இப்ப தனியார்கள் ரீதியில மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதாக இருந்தால் இந்த வருமானம் இவர்களுக்கு போய்விடும். ஆகவே அவர்கள் ஒரு பலமான தொழிற்சங்கத்தையும் வைத்துக் கொண்டு மிகவும் கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த உருவாக்குற மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு என்று சொன்னா அதனை வாங்குகிற கட்டமைப்பு இருக்க வேணும். இவைகள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு மின்சார சபை இதுவரைக்கும் அதுக்கான முயற்சி எடுக்கவும் இல்லை. அரசுகளும் அதுல எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு தனியார் துறையில சிலருக்காவது இதை கொடுத்து இந்த நடவடிக்கைகளில ஒரு அளவுக்காவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம்ன்றதுக்கான முயற்சிகள் சிலங்க புதிய இப்பொழுது உள்ள அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அப்ப ஆறு அதை செய்யறான்னு சொன்னா நிதி வளம் உள்ள முதலாளிமார் தான் அதை செய்யலாம் என்று சொன்னா அவர்களுக்கு வேற வழி இல்லாமல் அவர்களுடைய உதவியை நாட வேண்டிய நிர்பந்தமும் இருக்கின்றது. இப்ப இந்த ரீதியில இது தனிய மின்சார சபைன்றதுல நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அதாவது இந்த தனியார் துறைக்கு இது போகுமாக இருந்தால் மின்சார சபையினுடைய இந்த மாஃபியா கட்டமைப்பு உடைந்து விழுந்து அங்கட வருமானம் போயிடும். இது இங்க மட்டும் இல்லை. இன்றைக்கு இந்த வெளிநாட்டில இருந்து ஒரு பேர் பாஸ்போர்ட் வேணும் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், இங்க விசா நீண்ட காலம் இருக்கிறவர் என்று சொன்னா 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபான்னு கேட்கிறாரு. பாஸ்போர்ட் முழுக்க அதாவது இந்த கடவுச்சீட்டு அலுவலகம்ன்றது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் மட்டுக்கும் முழுமையான ஒரு ஊழல்ல இருக்கிறது. அதே மாதிரிதான் ஏனையவைகள். அது மகாபலி அபிவிருத்தி சபை என்று சொன்னா சில இடங்கள்ல காணியை அபிவிருத்தி செய்கிறோம் என்ற இதுல பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் அங்க போய் தமிழ் மக்களின் காணியை பிடிக்கிறது என்று சொல்லி விளம்பரம் செய்து கொண்டு அதன் மூலம் பெருமளவுக்கு லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிற ரீதியில தான் மகாபலி அபிவிருத்தி சபையோ வனவிலங்கு சரணாலி வனவிலங்கு அபிவிருத்தி சபையோ இவைகள் எல்லாமே இன்றைக்கு முழுக்க ஊழலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற மாஃபியா கூட்டங்களாக இருக்கின்றது. இதே அரசாங்கம் எப்படி கையாள போகிறது? இதுதான் இங்கே உள்ள கேள்வி. இவ்வளவு பெரும்பான்மையாக அரசாங்கம் இங்க கடற்கரையை சுத்தப்படுத்துறது இல்லை. முதல் ஊழலை, அரிசி மாஃபியா, அரிசியை பதுக்கிறார்கள் என்று சொல்லி அதை கணக்கெடுக்க முற்பட்டால் அரிசியை வாங்க ஆகுறார்கள்.
விட்ட உடனே அங்க நெல் விற்க முடியாமல் வந்து விவசாயிகள் தத்தளிக்கிறார்கள். இப்படியான நெருக்கடிகளை உருவாக்குறதுன்றதுக்கு எல்லாம் இடமளிக்க போகிறார்களா, அல்லது உறுதியான ரீதியில வந்து இதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள போகிறதா, அல்லது அதுக்காக ஏன் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஆகவே இந்த வரவு செலவு திட்டம்ன்றது ஓரளவுக்கு இந்த ஊழியர்களுக்கான அரசு ஊழியர்களுக்கான வருமானத்தை அதிகரிக்கிறது, மற்றது கல்விக்கான ஒதுக்கீடு இவைகள்ன்றது, சுகாதாரத்துக்கான ஒதுக்கீடுகள்ன்றது ரீதியில வந்து அபிவிருத்திக்கான ஒதுக்கீடுகள்ன்ற ரீதியில ஓரளவுக்கு அவர்களை அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகத்தான் என்னுடைய பார்வைக்கு படுகிறது. ஆனா அது முழுமையாக இந்த அளவுக்கு மக்களை திருப்திப்படுத்த பண்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனா முக்கியமாக இந்த அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த இலங்கையினுடைய உற்பத்தியை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கின்ற அல்லது அதனை இன்றைக்கு மின்சார சபை வந்து தொடர்ச்சியாக இவ்வளவு நட்டத்துல போனதுன்றதுகள் எல்லாம் தெரியும். 58 மில்லியன், இதுக்கு யார் பொறுப்பு? 58 லட்சம் கோடி, 58 பில்லியன் என்ற அளவுக்கு வந்து கூறப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இதற்கான பொறுப்பு யார் மீது? அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இலவச மின்சாரம். ஏன் இன்றைக்கு வரைக்கும் இந்த மின்சார தடையை இவர்கள் ஏற்படுத்தவில்லை? மஹிந்தாவுடைய வீட்டுக்கு ஏதோ பக்கத்துல உள்ள கட்டடத்துக்கு கொடுத்தது பாட்டினான்னு சொல்லி சொல்லப்படுகிறதற்கு காச கட்டையில் ஏன் இவைகள் எல்லாத்தையும் செய்யவில்லை? இன்றைக்கு வரைக்கும் வந்து இதெல்லாம் அரச மக்களுடைய நிதி வந்து இதுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இதை துணிச்சலாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள அரசாக தங்களை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது. அதை இந்த அரசு செய்யுமாக இருந்தால்தான் அவர்கள் மக்கள் அவர்களுக்கு மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கட்டி எழுப்ப முடியும். அந்த ரீதியில வந்து இன்றைக்கு இனவாதிகளும் மாஃபியாக்களும் அரசியலை நிர்ணயிக்கிற ஒரு நிலைமையை உருவாக்குகிற ஒரு சந்தர்ப்பத்தை வந்து தொடர்ந்து இந்த அரசு உருவாக்க போகிறதா, அல்லது இதன் மூலம் இப்ப அரசை பொறுத்தவரையில எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது. இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான ரீதியில இவைகள் எல்லாம் கொண்டு வரவில்லை என்ற ரீதியில இவர்கள் யார் என்றதை தங்களை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இந்த கடந்த காலங்கள்ல இவர்கள் பேசி வந்த, குறிப்பாக சந்திரசேகரன் பேசி வந்த தொழிலாளர் விவசாயிகளுடைய ஆட்சி வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி இன்றைக்கு தொழிலாளர் விவசாயிகளுடைய ஆட்சியா இருக்குது என்ற கேள்வியை யார் எழுப்புகிறார்? நீங்கள் கூறியபடி மக்கள் வந்து விவசாயிகள் தொழிலாளர்களுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டீர்கள், உங்களுக்கு அதை தந்திருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் ஆளுகிற ஆட்சி என்றது வந்து விவசாயிகள் தொழிலாளர்களுடைய ஆட்சியா? யாராவது இந்த அரசியல் ரீதியான கேள்விகள் எழுப்புறார்களா? பேசுகிறது முழுக்க வந்து தென்னிலங்கையிலும் இன்றைக்கு வட இலங்கையிலும் வந்து இனவாதம். இந்த நிலையில வந்து தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில படிப்படியாக சுமந்திரன் தரப்பு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை தமிழரசு கட்சியை கொண்டு வர்றதுக்குள்ள வந்து வெற்றி அடைந்து கொண்டு போறார்கள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. அதுல ஸ்ரீதரன் இன்றைக்கு மீண்டும் வந்து கஜேந்திரகுமார் போன்ற பிற்போக்கு சக்திகளோடு இணைந்து கொண்டு அரசியலை செய்கிறதுக்கு அவர் முற்படுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. இது எப்படி தமிழரசு கட்சியினுடைய புதிய பதில் செயலாளரும் எதிர்கொள்ள போகிறார்? அவர் இந்த இதுல வந்து ஏனைய அணிகளோட ஒரு அணிதிரள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது? குறிப்பாக வடமாகாணத்திலே அவர்கள் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாகவும் இனவாதிகள் வந்து ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து அதுல முன்னிலைப்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த நிர்பந்தம் ஏற்படப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே அவர் எப்படி அதை கையாள போகிறார்? இதுல எப்படியான ஒத்துழைப்பை வந்து ஏனைய கட்சிகள் கொடுக்க போகின்றன? ஆகவே இந்த ரீதியில வந்து மாவே சேனாதராஜனுடைய மரணம் சம்பந்தமாக வந்த விமர்சனங்களை சம்பந்தமாக எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காம தமிழ் அரசியல் தலைவர்கள் இருக்கிறது ஏன்? அதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்து ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறதுக்கு தவறுனது ஏன் என்ற ரீதியில இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிறதா? பேசப்படுகிற கருத்துக்கள் எல்லாம் வந்து சுமந்திரன் வந்து மாவேயை கொலை செய்து விட்டார் என்ற அளவுக்கு கருத்துக்கள் கூறப்படுகிறதுன்றதுகள் வந்து அதுல அவர்கள் அரசியல் ரீதியாக ஒவ்வொருவருக்கும் அழுத்தங்கள் இருக்கும். இதுல இந்த கோணத்துல செல்ல வேணும்ன்றதுக்கான கருத்துக்களை வந்து பரிமாறுறதுல தவறு இல்லை. அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி சொன்னா அவர் அந்த அரசியல்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆகவே இந்த சிறுபிள்ளைத்தனமான சின்னத்தனமான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டு அரசியல் பேசுகிறதுன்றது தமிழ் அரசியல்ல எந்த விதமான ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் அல்லது தமிழ் மக்களுக்கு நன்மை அளிக்கிறதாகவும்
சமூகத்துக்கு பிரயோசனப்படுகிறதாகவும் இருக்குமா என்ற கேள்விகள் வந்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மத்தியில எழுப்பப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. இதனை சரியான முறையில கையாளுகிறதுக்கு உள்ள சந்தர்ப்பம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையில தமிழ் அரசியல் தலைவர்கள் அதனை தொடர்ந்து செயல்படுத்துவார்களா என்ற கேள்வியோட என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்ளுங்கள். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.